என்ன ஒரு மழை. இந்த குன்றத்தூர் பஸ் போயிடுச்சானே? இல்ல. தம்பி நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் தூரமா தான். தூரம்னா எவ்வளவு தூரம்? இல்ல கரெக்டா எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன வந்தது? அப்பாடா ஒரு லாரி வருது. அடா கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? அண்ணா நீங்க குன்றத்தூர் போறீங்களா? இல்லைன்னா இது விழுப்புரம் போகுதுண்ணே. ஐயோ வண்டி எடுத்து போலாம். இப்படி வா நினையாத. குன்றத்தூர்ல வீடா? தம்பி நீ எப்பயாச்சும் ஜெயிலுக்கு போயிருக்கியா? போனது இல்லையா? நான் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனேன். எதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? சின்ன வயசுல பண்ண சில குறும்புனால தான். சொல்லணும்னா அது நிறைய இருக்குப்பா. பஸ் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஜலிக்கணும்னு நினைக்கிறேன். இவன் தான் என் மச்சான். இவனோட பேரு நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா பிபி. ஸ்கூல்ல சேர்க்க போனப்போ இவனோட பேரை கேட்டப்போ ஹெட் மாஸ்டர் சிரிச்சிட்டாரு. ஜூலை 18ஆம் தேதி பீப்புள்ஸ் பார்ட்டி பேப்பர்ல தான் இவனை கிடைச்சதுன்னு மதருக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே மண்டேலாவோட பிறந்த நாளான 18ம் பீப்புள்ஸ் பார்ட்டியோட பிபியும் சேர்த்து மதர் பாட்டுக்கு அப்படியே அடிச்சு விட்டாங்க. நெல்சன் மண்டேலா பிபி. இது இக்ரோ, எங்க கூட இருக்கிற முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு. குருடியோட ஒரே ஒரு சம்பாத்தியம். உண்மையா சொல்லணும்னா இக்ரோ தான் என்னோட வாழ்க்கையே மாத்தினது. இப்ப இல்ல, அப்புறமா. நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறது வீட்டில் அரிசி வாங்குறதுக்கு இல்லை. இது ஜார்ஜுக்கான பரிசு. இவருதான் எஸ்ஐ ஜார்ஜ். இப்ப இங்க வந்து நில்றா. சரக்கு அடிச்சுட்டா வண்டியை ஓட்டுறீங்க? உங்களெல்லாம் உன் பேர் என்னடா? நெல்சன் மண்டேலா. எவ்வளவு திமிரு உனக்கு! 5வது அடியிலேயே ஜார்ஜ் மயங்கிட்டோம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச 1.5 டசன் அடிய நாங்க திரும்ப கொடுக்காம வந்தா அது அசிங்கம் தானே. டேய் லாலு, என்ன உமர் நீ கிளாஸுக்கு வரல? நான் போய் குளிக்கிறேன், அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துரு. ஓகே சைமா, ஒழுங்கா பார்த்து ஓட்டு போடா. இதுல பாட்டு வேற. தங்கமே ஞான தங்கமே. வந்துருச்சா வீடு? வா உள்ள போலாம். அம்மா அம்மா. என்ன சாப்பிட என்ன இருக்கு? இத பாக்குறப்ப நீங்க நினைக்கலாம் இது அவனோட சொந்த வீடுன்னு. அது அவனோட சொந்த அம்மா. ஆனா அப்படி இல்ல, இது என்னோட வீடு, அது என்னோட அம்மா. கொடுத்துட்டு இருக்கீங்க.
இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் எனக்கு அவன் மேல பயங்கரமான பொறாமை. அவன் பாசம் காட்டுற மாதிரி எனக்கு பாசம் காட்ட தெரியாது. நான் தேய்ச்சிக்கிறேம்மா. அம்மா கையில் தேய்ச்சி விடுற சுகம் அது வேற எங்கேயும் கிடைக்காது. ஆனால் இப்போ அப்படி பண்ணா எஸ்ஐ ஜார்ஜ் எனக்கு பரிசா கொடுத்த அந்த வீக்கம் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? காந்தி ஜெயந்தியா? இல்லை இல்லை. உங்க அப்பா இறந்த நாள்டா. குதிக்கும் மாணிக்க செம்பழுக்க കൊല്ലാതിരിക്കാൻ പറ്റുമോ? நான் அழுத தேம்பி தேம்பி அழுத. என் அப்பா இறந்துட்டாருங்கிறதுக்காக இல்ல, எனக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்க முடியலன்னு நினைச்சதா அழுத. லாலு வரேன் உமர். மெதுவா சாப்பிடு ஹரி, அவனை பார்த்து கத்துக்க. ஆ உமர், சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டுதாம்மா வந்தேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? உஷாரா தான் போவோம். லாலு கிளாஸ்க்கெல்லாம் வரானா இல்லையா? அப்புறம் லாலு தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். பகல்ல சும்மா சுத்தினாலும் ராத்திரியில கிளாஸுக்கு போறான் பத்தியா, அதான் நிம்மதி. இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போறீங்க? ஒரு வேலை கல்ஃப்ல கிடைச்சிருக்கு, அடுத்த மாசம் கண்டிப்பா போயிடுவேன். அம்மா நான் கிளாஸ் போயிட்டு வரேன். ஏ மச்சி, கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கலியில வச்சு பார்க்கலாம். சரி சரி போயிட்டு வா. சீக்கிரம் 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 ஏத்துப்பா. போ போ போ. டேய் என்னடா பாத்துட்டு இருக்கா? ஏத்து, முழுசா ஏத்து. அட என்னடா வேலை பாத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஏத்துங்கடா. டேய் அதை எடுத்துக்கூடா. டேய் அதை மேல சரியா வைடா. டேய் அதை எடுத்துக்கூடுன்னு சொல்லிட்டே இருக்கல, எடுத்துக்கூட. சும்மா வெட்டியா வேடிக்கை பாத்துட்டு இருக்க. லாலு 8:30 மணிக்கு ரவுண்ட்ஸ் வரும், பாத்துக்க. சரி மச்சி. என்னது? ஐயோ சாரி ராமண்ணா. போட்டு போட்டு போட்டோம், இதுவும் போட்டோம், போட்டு போட்டு சீக்கிரம் எடுங்க. போ போ போ, வேகமா ஏத்து. ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு. அதான் ஏத்தி நிக்கிறோம்லண்ணா, ஏன்னா சும்மா டார்ச்சர் பண்ணி நிக்கிற? நான் கத்தினே இருக்காதுண்ணா, ஏத்திக்கிட்டு இருக்கோம்ல. அட பொறுண்ணா. வேகமா வேகமா அட இருண்ணா இருண்ணா, போறோம்ல. வண்டியா முடிஞ்சுதா உன்னோட கிளாஸ்? அதுக்குள்ள காலி பண்ணிட்டியா நீ? ஆமா ஆமா. எந்த வேலையும் பார்க்காம தண்ணி அடிச்சு ஊர் சுத்துறது சுகமா இருக்குல்ல? நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது நான் எதுக்குடா வேலைக்கு போகணும்? நான் கல்ஃபுக்கு போகிறேன். உனக்கு சிம்பதின்ற பேர்ல கொஞ்சமா டாலர்ஸ், ஐ மீன் சிங்கப்பூர் டாலர்ஸ் நான் அனுப்பி வைப்பேன்டா. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சரி சரி, நீ எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து. அதுவும் வேணுமா உனக்கு? டேய் லாலு, என்னடா உமர், இன்னைக்கு போலீஸ் செக்கிங் இல்லாததால இன்னொரு லோடு எடுத்துட்டு போனோம்னு முதலாளி சொன்னார்ரா. இனிமே லால் எங்கேயும் வர மாட்டான்டா. கிடைக்கிற காசை வேணான்னு சொல்லாதடா, நீ முதல்ல கிளம்பி வா. போடா. சைமா நான் போயிட்டு சீக்கிரமா வரேன். என்ன மச்சான் போறேன்னு சொல்ற? நான் சீக்கிரமா வரேன்டா செல்ல குட்டி. போனண்டா. இந்தா இது புடி. அப்படின்னா போயிட்டு வாடா. என்னடா வேலை பாக்குறீங்க? இப்படி நடந்து போனா போதுமா? சும்மா பீடியை பிடிச்சி சுத்திட்டு இருக்க. வேகமா ஏத்து, போ போ. இவ்வளவு நேரம் ஆகி 3 லோடு தான் போயிருக்கு. இன்னும் எத்தனை லோடு போகணும் தெரியுமா? ஏய் பார்த்துட்டு இருக்காம சீக்கிரமா லோடை ஏத்துங்கடா. இந்த லோடிங் முடிஞ்சாதான் அடுத்த லோடிங் பண்ண முடியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா? சொல்ற வேலையை செய்யுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். அட இவன் வேற, சீக்கிரம் ஏத்துறா. எங்கேயாச்சும் உழுந்து வராம அங்கேயே உட்காந்துருக்கலாம்ல. போ. மச்சான் லாலு என்னடா வேடிக்கை பாக்குற? போடா. போ போ போ, அவன் எடுத்துட்டு வர சொல்லு.
டேய் என்னாச்சுடா? டேய் அங்க இருக்கிற பொறிக்கு பசங்க என்ன போட்டு அடிச்சிட்டானுங்கடா. எந்த பொறம்போக்குடா உன்னை அடிச்சது? என்னடா கிளம்ப டேய் நான் அந்த பாட்டில் அடிச்சு கூட எனக்கு கிக்கே ஏற மாட்டேங்குதுடா. சரி கல்லு கடைக்கு போலான்னு பார்த்தா அந்த கடையும் பூட்டு இருந்துச்சு. சரி மரியாதை வீட்டுக்கு போலான்னு நினைச்சு போனா அங்க இருந்த வெஜ்ஜி பசங்க உக்காந்து கல்லு குடிச்சிருந்தானுங்க. சரி கொஞ்சம் கல்லு கொடுங்கடான்னு மரியாதை தான் கேட்டேன். அதுக்காக போட்டு அடி அடிச்சிட்டானுங்கடா. நீ கொஞ்சமா கல்லு கேட்டதுக்கா அவனுங்க உன்னை போட்டு அடிச்சானுங்க? உனக்கு என்னடா நான் சொன்ன நம்ப மாட்டியா? அது டேய் அது நான் போய் அவனுங்க கிட்ட கல்லு கேட்டேன். அவனுங்க தர மாட்டேன்னு சொன்னானுங்க. நான் உடனே பாரில் எடுத்து ஓடனேன்னா என்னை போட்டு வெளுத்து வாங்கிட்டானுங்கடா. அது நல்லதா போச்சு. இந்த விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டேன். என்னத்துக்கும் பூந்து விளையாடுவானுங்க. இந்த விஷயத்த எத்தனை பேர்கிட்ட சொன்ன? அஜித், விஜய், மாதன், விக்ரம்னு 15 பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்டா. எல்லாருமே வந்துடுவானுங்க. 15 பேர்கிட்ட சொல்லிட்டியா? அப்புறம் நான் எதுக்குடா தேவையில்லாம? அவனுங்க வரது முக்கியம் இல்லை, நீ கூட இருக்கணுவா? டேய் அதெல்லாம் முடியாதுடா, எனக்கு இங்க வேலை இருக்கு. மசா மசன் நடக்காதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் என்ன நான் கழட்டி விட பாக்குறல. ஏத்து ஏத்து வாய் மட்டும் பேசுங்க. அது இல்ல மச்சி. டேய் 15 நிமிஷத்துல லோட் ரெடி ஆயிடும். 15 நிமிஷம் இருக்கலாம், அதுக்குள்ள வேலையை முடிச்சலாம். வாடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணு. போ 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 போடா சீக்கிரம் போடா. ரமணா நான் தோ வந்துடுறேன். வந்துடுவான் டாடா. எங்கடா அந்த பக்கி பசங்க? இப்போ வருவாங்கடா. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? நான் கிளம்புறேன். மச்சான் கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ண ப்ளீஸ்டா செல்லக்குட்டி. ஐயோ வரமாட்டானுங்களே. ஐயோ வாங்கடா. அடிக்கிறவனுங்களும் வரல, அடி வாங்குறவனுங்களும் வரல. இல்ல வந்துட்டானுங்க. கண்ணை திறந்து பாருடா. இப்ப புரியுதா? நான் கூப்பிட்ட கூட பசங்க வருவாங்கடா. வா வா வா. என்கிட்டயா வேலையை காட்டுறீங்க? மச்சே தோ வந்துட்டேன் நான். செல்லக்குட்டிங்களா? ஐயோ லாலு ஓடுறாடே. இவனுக்கு அவனுக்கு தான்டா. டேய் வாடா சீக்கிரமா இஸ்கே பார்க்கலாம். வாடா டேய். ஏண்டா பரதேசி, எனக்காடா கல்லு தரமான்னு சொன்னீங்க? இனிமே இருக்குடா உங்களுக்கு. டேய் வாடா போடா வண்டியில ஏறு. ராமண்ண இனிமே அதுக்கு நல்லா தூங்கணும்பா. காலை விடிஞ்சா எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? எந்திரா. தூங்கணும் எழுப்பக்கூடாதுப்பா. நீ ஒண்ணுக்கு போறதுக்கு ஏன் போயிட்டு தான் கிடைச்சதா? இறங்குடா. இறங்க மாட்டேன். இந்த பாரதேசி படுத்து தூங்கடா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா?
அதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஒத்த கை சும்மா 10 பேர் வந்து நின்னாங்க, அப்படியே சொழட்டி அடிச்சனே, அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க தெரியுமா? இனிமே நம்மள பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே பயந்து ஓடுவானுங்க அவனுங்க. அண்ணா அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒருத்தன் என்ன மெதிக்கிறதுக்காக அங்கிருந்து வந்தான், அவனை இப்படி ஒரு கிக்கு விட்டேன். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் அவன் சொழட்டி விஜயகாந்த் மாதிரி செவுத்துல காலை வச்சு அச்சனே. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு அப்படியே செவுல விட்டான், அப்படியே கிருன்னு கீழே விட்டான். அப்புறம் இன்னொருத்தன் என்ன அப்படியே சென்டர் லாக் பண்ணான், அவனை அப்படியே பிடிச்சி தோனி மாதிரி மிட் விக்கெட்ல அச்சனா பாத்துங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யாரையும் ஒருத்தரையும் நான் வில்ல, அங்க ஒருத்தன் மாட்டினான், அவன் தலையை அப்படியே பிடிச்சி அவன் உச்சி மண்டையில போட்டு போட்டேன். அதுக்கப்புறமா அங்க இருந்து நான் ஓடி லாலுவோட இடது பக்கமா வந்து அங்க இருந்து ஒண்ணு பறந்து போய் உமர் நீ அதுக்கப்புறம் இந்த நல்ல வேலை நேத்து உன்ன பிடிக்கல. நீ என்னடா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்ட? சாரி சைமா, எல்லாம் அந்த குருடினால தான். நான் எத்தனை முறை உன்கிட்ட சொன்னேன் வண்டியை கொஞ்சம் அங்க தள்ளி நிறுத்தினானே. அந்த நேரத்துல எதுக்கு தான் போனேனோ. டேய் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயா பண்றேன்னு முதலாளி கிட்ட சொல்லலாம்டா. டேய் அது உன்னோட வேலை இல்லடா. முதலாளி அங்க ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, இனிமே நமக்கு நைட் கிளாஸே கிடையாதுன்றது முடிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் பழையபடி நான் கப்ப கழங்கு வித்து தான் பழைக்கணும் போல இருக்கு சைமா. இதுக்கப்புறம் அவனுங்க நம்ம பக்கமே வர மாட்டாங்கண்ணே. எதுக்கு சொல்றேன்னா, அங்க ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டினான், அவன் தலைமுடிய புடிச்சு அப்படியே கழுத்து எலும்ப ஒச்சான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கழுத்தை புடிச்சு மூட்டி வச்சு அவன் மூக்க ஒச்சான். அதுக்கப்புறம் போன ஊத்த ஆரம்பிச்சிச்சு. என் வேலை போனது சந்தோஷமாடா? வேலை போயிடுச்சா? அடிக்காதடா, ஒரு ஐடியா இருக்குடா. சரி கூல் ஆகு, வா வா வா, ஒரு ஐடியா இருக்கு வா. அப்படியே சிகரெட் பிடிச்சா யோசிச்சா நல்ல ஐடியா வரும்டா. பாபாண்ணே 2 சிகரெட் குண்ண. டேய் எந்திரா, இருடா சாப்பிட்டு வரேன். கிடைச்சிருச்சு, ஐடியா கிடைச்சிருச்சு. என்னடா? தற்கொலை பட ஜோசப். 11, 12, 13, 14. இது ஜோசப். வெறும் ஜோசப் இல்ல, தற்கொலை பட ஜோசப். இதிகாச கதாபாத்திரமான தற்கொலை பட ஜோசப்போட ஒரே ஒரு சகோதரன். ஒரு காலத்துல இந்த ஊரே நடுங்க வச்ச ரவுடியா இருந்தாரு அந்தோணி. தற்கொலை பட அந்தோணின்ற பேரை கேட்டாலே பயப்படாதவங்க யாருமே இல்ல. ஆனா எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி நடந்து வர மாட்டா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தற்கொலை பட அந்தோணியோட செல்ல பேரு தம்பி ஜோசப் கிடைச்சிச்சு. தற்கொலை பட ஜோசப். அந்த பட்டாசு போட்டவனை இன்னும் விடாம தேடிக்கிட்டு இருக்காரு தற்கொலை பட ஜோசப். என்ன அது வந்துண்ணே, இவன் லாலு, என் ஃப்ரெண்டு தான். முதல்ல நீ யாரு? என்னோட பேர் பாத்தீங்கன்னா நெல்சன். வந்த விஷயத்த சொல்லு. இவனோட நிலைமை சுத்தமா சரியில்லைண்ணே. அதே நிலைமை தான் எனக்கும். உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேண்ணே. வேலை தர்றதுக்கு தானே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு நினச்சியா? அதான் உங்ககிட்ட மணல் கடத்துகிற பிஸ்னஸ்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறோண்ணே. இது வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லலை. நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வண்டி வாங்கிட்டு டியூ கட்டாமல் இருக்கானுங்கள்ல, அதை பிடிக்கிறதான் புது வேலை. அதுக்கு உங்களை மாதிரி குழந்தை பசங்கள்லாம் சுத்தமாக வேலைக்காக மாட்டீங்க. குழந்தை பசங்களா? அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு பாருங்க எஸ்ஐ கிட்ட, அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு. மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு அந்த எஸ்ஐ 2வது வார்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட 8 பேர் வந்தா கூட எங்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாதுண்ணே. இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் வேற வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க. வேலை தர மாட்டோம் போல இருக்கு. வாவச்சனுக்காக ஒரு வண்டியை உஷார் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளா உங்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிற RX 100 இருக்குல்ல, K11D 8509. ஆமாமா, K11D 85. அந்த வண்டியை நாங்க தூக்கிட்டு தான் வந்திருக்கோம். இந்தாங்க சாவி. எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த வண்டியை நாங்கள் ஆட்டை போட்டு தூக்கிட்டு வந்தோம்.
அது யாரோட வண்டிடா? இக்ருவை மாட்டி விட்டது மச்சியால தாங்கவே முடியல. ஆனா இப்படிதான் இக்ரு என்னோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. கடவுளே, இவங்களையும் நல்லபடியா நீதான் காப்பாத்தணும் கடவுளே. சும்மா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. சைக்கிள் லாக்ல இருந்து சென்ட்ரல் லாக் வரைக்கும் திறக்கிறதுக்கு ஜோசப் எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. சீக்கிரம்டா. பாத்து 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 பாத்து. என்னடா எவ்வளவு ட்ரை பண்ண திறக்க முடியலடா. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ லாலு லாலு, தண்ணி வரலடா. இரு 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 பொறுமையா இரு. அப்புறம் மச்சி வேற எதுவுமே யோசிக்கல. தற்கொலை பட ஜோசப்ப மனசுல நினைச்சுக்கிட்டு பூட்டு மேல அடிச்சிட்டான். கடவுள் புண்ணியமா என்னன்னு தெரியல, என் கையில கிடைச்ச அந்த 2 வயர் தான் தேய்க்க வேண்டிய வயரா இருந்துச்சு. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டும் கோயா. என்னடா ஏமாத்திரியா? ஆஸ்தல கடி குஸ்தல கடியோம் பேர் திரும்ப. ஐயோ முதல்ல வந்துட்டாரு. 16 17 18 அப்படி வெற்றிகரமா நாங்க எங்களோட முதல் வேலையை செஞ்சு வச்சுக்க. வாங்கடா என் செல்ல குட்டிகளா. இவங்க 2 பேரையும் நல்லபடியா நீதான் காப்பாத்தணும் கடவுளே. இவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கணும் ஆண்டவா. அம்மா அம்மா, தோ வரேன்பா. நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா, ஏதாவது சாப்பிட எடுத்துக்கம்மா. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அம்மாவோட முகத்தை பார்க்குறப்போ இன்னைக்கும் அப்பாவோட இறந்த நாளும்னு ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு. என்னம்மா? உமரோட அம்மாவை நான் இன்னைக்கு பார்த்தேன். அவன் படிச்சு பாஸ் ஆகி துபாய்க்கு போயிட்டான். அவன் எப்ப போனா? எப்ப போனான்னு தெரியாது. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதியிருக்கான். நீயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணலாம்ல? தேவையில்லாம டென்ஷன் ஆகாதடா. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும். எல்லாம் அந்த புறம்போக்கு உம்மர்னால தான். பேசாம நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? வேற எனக்கு என்ன வேலைடா கிடைக்கும்? பாபு, சுனில், வேலை ஆரம்பி. ஒரு மாவா சாமி. என்ன வேலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிற அதே வேலையை ஃபைனான்ஸ் கம்பெனிக்காக நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். உங்க பையனுக்கு சாஸ்தா ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு. தெரியாத ஊரில நாங்க எப்பவும் தௌலத்து தான். முதலின்னு வந்தா யாருன்னு கூட பார்க்க மாட்டோம்.
மதுரக்கார திமிரு என்னைக்கும் குறையாதுங்க. சண்டன்னு வந்தா சம்பவம் தானே செய்வோம் நாங்க. ஓ கேட்காம தானே உதவிகள் செய்வ வருவோம் நாங்க. டேய் வந்து வண்டியில் ஏறா, ஒரு சின்ன வேலை இருக்கு. டேய் படா. என்னைக்கும் இல்லாம ஜோசப் ரொம்ப சீரியஸா இருந்தார். அவர் கண்ணில் ஒரு நெருப்பு என்னால பார்க்க முடிஞ்சது. 25 வருஷம், நீண்ட 25 வருஷத்துக்கு அப்புறமா தற்கொலைப்பட அந்தோனியோட மரணத்துக்கு காரணமான அந்த பட்டாசு வெடிச்ச பையனை ஜோசப் ஒரு வழியா கண்டுபிடிச்சாரு. இல்ல உங்களை தாமா. இந்த பட்டாசோட ரூம் எங்க இருக்கு? எந்த பட்டாசு? இந்த இடது கண்ணத்துல கருப்பா ஒரு மறு இருக்குமே, அவன் தான். யார் அது? அது சார் ரூம் நம்பர் 303. 303 சார். விசிட்டர்ஸ் அலௌட் இல்ல சார். ஹலோ. இப்ப ஜோசப்போட மனசுல வேற யாருமே இல்ல. இடது கண்ணத்துல மச்சம் இருக்கிற அந்த பட்டாசு போட்ட பையன் மட்டும்தான் இருக்கான். அவன் தான் ஃபர்கு. எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டான்ப்பா. போ போ. தப்பான வழி வந்துட்டுமோ? சிஸ்டர், இங்க ரூம் நம்பர் 303 எங்க? இதாங்க. ஆனா ஆமா, உள்ள யாரு? பட்டாசு தான் நினைக்கிறேன். என்னது பட்டாசா? யார் அவரு? அப்படி திரும்பி பாடுறா. பட்டாசு. மச்சம் ஓகே. ஆக்சிஜன் இழுத்து பிடிச்சு நல்லா சுகமா தூங்கிட்டு இருக்கல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன? போடி, அப்படி போடி, போடி. சொல்லிக்கிட்டு இருக்கல, உள்ள போக முடியாதுன்னு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிறது யாரு? இவள அந்த பக்கம் இழுத்துட்டு போடா. பேசாம இரு. அடி. 12 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட இருந்து வாங்கின அடி மாதிரி இருந்தது அவளோட அடி. 25 வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு அணைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் பாபச்சனோட முகத்துல பார்க்க முடிஞ்சது. ஜோசப்போட சிரிப்பை பார்த்ததும் ஒரு பட்டாசு கம்பெனியை கொளுத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. நாங்க என்ன நினைச்சிட்டு போனோமோ அது அங்க நடக்கவே இல்லை. ஏண்டா பட்டாசு பாபச்சன் செஞ்ச உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? ஆக்சிஜன் இது ஒண்ணுதான் குறை. எங்க அண்ணனை நீ பட்டாசு வச்சுதானே? சத்தம் கொன்றுவோம் பாத்துக்க. ஊதி அனுஷ்டல்ல இந்த ஜோசப் கிட்டயும் ஆட்டம். உனக்கு இப்படித்தான சாவு. செத்து தொலை. செத்தவனுக்கு எதுக்கடா ஆப்பிள்? செத்துட்டானா? வாங்கடா. ஐயோ
டேய் டேய் ரொம்ப ஓவரா சிரிக்காத. நீ போகாம இருந்திருந்தா அந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்காது. அவன் சொல்றத கேள. உண்மையாலே சரியான மேட்டர் தான்டா. லால் இந்த விஷயத்தை எப்படி பண்ணான்னு என்னால நிஜமாவே நம்ப முடியலப்பா. சொல்ல போனா லாலுக்கு தெரிஞ்சதுதான். ஓ, உங்ககிட்ட இது வரைக்கும் அந்த மேட்டர் சொன்னது இல்லல்ல? அடிடா அவனை. அப்பா டேய் விடுங்கடா. எல்லா நாள் மாதிரியும் ஒரு சாதாரண நாளா தான் இருந்துச்சு அந்த நாள் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஜோசப் அண்ணனை கொன்னுட்டாங்கடா. என்னடா அது? அந்த விஷ்ணு புத்த நாட்டத்தை யாராலையுமே அடக்க முடியலையே. யார் இந்த விஷ்ணு புத்தன்? யார் அந்த விஷ்ணு புத்தன்? விஷ்ணு விஷ்ணு புத்தனை தெரியாதா? டேய், அவனை பத்தி தெரியாத ஆளுங்களே கிடையாதுடா. இன்னைக்கு பிரச்சனை ஆயிடும்டா. கன்ஃபார்ம்டா. நம்ம வேணா இப்போ எங்கேயாவது அப்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அப்ஸ்காண்டா? இப்பவே வா. எங்க? நம்ம வேணும்னா சேது வீட்டுக்கு போயிடலாமா? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் போடுவோம். உனக்கு அந்த ஆளை பத்தி தெரியாதுடா. நீ வா, நான் சொல்றேன். என்னடா சொல்றான்? வாடா லாலோ, ஏறா. இப்ப ஏன்டா ஸ்லோ மோஷன் நடந்து வந்துகிட்டு இருக்க? வா சீக்கிரம் ஏறு. டேய், நம்ம எல்லாரும் இப்படி எஸ்கேப் ஆனா அவனுங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வீட்டுக்கு போயிடுவானுங்க. அம்மா அம்மா வேற எங்கேயாவது அமிச்சிடலாமே. எல்லாரும் கரெக்டா 10 மணிக்கு மார்க்கெட் ரோட்ல வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். சீக்கிரம் வந்து சேருங்க. பெரிய பாடியோட மாதிரி. அபு, நம்ம வரோங்கிற விஷயத்த சேது கிட்ட சொல்லிடு. ஓகே லாலு. அம்மா, ஆமா, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிங்க. வாங்க போலாம் போலாம். வாங்க வாங்க. ரெடி ஆகணுமா? எங்க போறோம்? அது நாம மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம். கூட கரெக்டா நம்ம கிட்ட கேள்வி கேக்குறாங்க. உண்மையாதாம்மா நான் சொல்றேன். நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்பாடா, இப்பவாது என் அண்ணன் மேல இருந்த கோவம் தீந்துச்சே. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை திரும்பி கூட பார்க்காத மனுஷன் தான் என் தாய் மாமன். இது மட்டும் தானா நான் மேபி மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸ பார்க்க விடாததுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க ஜன ஆனந்த் தானே? ஆமா. என்ன விஷயம்? லாலோ, போதும் போதும் போதும். ஏன்பா, நீ யாரு? யாரு? தேவகியா? இது யாரு வண்டி? இது அரிக்கு ஆபீஸ்ல இருந்து கொடுத்த வண்டினே. இது புது வண்டியாரி? இது ஏழை மாமா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் உள்ள வாப்பா. பச்சவந்தியை விட நிறம் மாறுற கேவலமான ஒரு ஆளு தான் என் தாய் மாமன். நீ இப்ப எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற? நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி? சாஸ்தா ஃபைனான்ஸ்ல. ஹரி எங்க மேனேஜரா ஒர்க் பண்றான். ஆமா. நீ சீக்கிரம் போய் காபி எடுத்துட்டு வா. இல்ல, காஃபி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. நாங்க உடனே கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது. ராத்திரி நான் உங்களை எங்கேயும் விட மாட்டேன். போலாம்டா. அம்மா கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பாங்க மாமா. நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, வேலை செய்யறவங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுல என்ன வேலை? இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. வீட புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. ஒரு மேனேஜர் நினைச்சா 10 லட்சமோ 20 லட்சமோ எடுக்கிறதுலாம் சாதாரண காரியமாச்சு. 20 லட்சமா? அப்ப சரி மாமா, நாங்க கிளம்புறோம். அப்படிலாம் போக முடியாது. நீ கீதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அவ இன்னி கூட உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா. நீயே சொல்ல. ஆமாங்க. அம்மா கீதா, அம்மா கீதா. அட என்னம்மா நீ கீதா? இங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாரு.
நம்ம லாலு தாமா இது. ஐயோ, நீ பேசிட்டுமா, நான் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலில் நடந்தது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னையும் குடும்பத்தையும் கொளுத்திட வேண்டி. என்னை பற்றி தெரியும்ல. சாஸ்டா ஃபைனான்ஸ்ல ஒரு 6 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருந்தேன் இந்த வீடை கட்டுறதுக்கு தான். லாலு அங்க மேனேஜரா இருக்கிறதுனால வட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கல்ல. உங்க லோனை மொத்தமா அவன் க்ளோஸ் பண்ணிடுவான். விடுங்க. இனிமே அந்த லோனை நீங்க கட்டுனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ ராஜா, நீ என்ன மிரட்டுறியா? மிரட்டுறதுன்னா அது. இனி ஏதாச்சும் பண்ணா அதை ஞாபகம் வச்சுக்கோ. வரேம்மா. அங்கிள் டாடா. டே அபு, வண்டி ஏறா. மச்சான் மாட்டிட்டடா. ரிவர்ஸ் 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 ஏறா. பின்னாடி வண்டிடா. சீக்கிரம் சீக்கிரம். டேய், நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. தம்பிங்களா, கொஞ்சம் கீழே இறங்குங்க. சார், ஜோசப் நான் தெரியாம பண்ணிட்டாரு. அதுக்கு எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. டேய், தம்பிங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்களாம். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா தெரியுது? வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. ஏ லாலு, சீக்கிரம் வாடா. மாமா தூக்குடா. தூக்கு தூக்கு சீக்கிரம் தூக்கு. தூக்குடா. வண்டில ஏத்து, வண்டில ஏத்து. இவனுங்களை பயந்துட்டு நாம சேது கிட்ட போறோம். அவன் கட்டுக்கிறான் புறம்போக்கு. என்ன உன்னோட பேரு? லாலு. என் வலது கையை தான் அவன் வெட்டினது. அதுக்கு நாங்க எனக்கு உங்களோட வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஒரு ஸ்டைலும் இருக்கு. என்னோட ஒரு லோடு சூலூர் பக்கத்தில் இருக்கு. அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். நான் பயத்தை அடக்கினப்போ புத்தன் நினைச்சிருப்பான் நான் ரொம்ப தைரியசாலின்னு. அன்னைக்கு தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நான் அப்பயே விட்டேன். சாதாரணமா எனக்கு என்னைக்கும் கிடைக்கிறது தான். வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கண்ணே? வைஃப், அப்புறம் 2 பொம்பளை பசங்க. ஃபுல் டைம் இதுதான் வேலையா? நான் போலீஸா இருக்கேன். போலீஸா? நான் உண்மையை தான் சொல்றேன். கான்ஸ்டபிளா இருக்கேன். ஆனா இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்த வேலை? குடும்பத்தை பார்க்கணும்ல. 2 பொம்பளை பசங்க வேற. டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிறத வச்சு என்ன பண்றது? கரெக்டா சொன்னீங்கண்ணே. மலைகள் தாண்டி ஊருண்டு. ஊருக்கு நடுக்க குலசாமியின் கோவில் உண்டு. மலையை தாண்டி காட்டை தாண்டி வருவானே. நதியை கடந்து கடலை கடந்து வருவானே. ஐயோ, காலம் மாறி போச்சு எங்க என்று தெரியல. ஐயோ, மழை வெள்ளம் வந்தா எல்லாரும் இங்க ஒண்ணுதான். ஹைட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஹரிஜி, இதான் புதன் சாரோட புது ஆளுங்க. ஹலோ. ஹலோ. எவ்வளவு வேணும்னு சொன்னாரு? இங்க சேர்க்கணும் தான் சொன்னாரு.
மற்றதெல்லாம் நீங்கள் ஃபோனில் பேசிப்பீங்கன்னு தான் புதன் சார் சொன்னார். இது என்ன புதுசாக இருக்கு? இவங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் கொடுத்துருப்பாரு. மற்ற விஷயம் எல்லாம் புதன் சார் கிட்ட நம்மளே கேட்டுக்கலாம். என்ன எதுங்கிறத முதல்ல கரெக்டாக சொல்லணும்ல. வணக்கம் புதன்ஜி. ஜி, உங்களோட பொருள் வந்திருக்கு. ஆனால் ரேட்டை பற்றி நாம் எதுவும் பேசிக்கவே இல்லையே. ஜி, ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறீங்க ஜி. இல்லை இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஜி, நீங்க சுருதி கிட்ட பேசுங்களேன் ப்ளீஸ். கொடுக்குறேன். நான் என்ன பேசுறது? வேணாம். சரி கூட. ஹலோ. சரி. ரேட்டை ₹1 கூட குறைக்க மாட்டேன்னு சொல்றாரு. சார் இல்லையா? டாடி வாங்க உள்ள வந்து உட்காருங்க. அப்ப எதுக்கு நாங்க வெளில நிக்கணும்? டீ காபில ஒண்ணு வேணா போங்க. டீ நேர போடா. உன் பேர் என்ன? சித்து. சித்தார்த் புதன். அசிங்கப்படுத்திட்டோம். இந்த பணக்காரங்களோட பேர்ல கூட ஒரு கிக் இருக்குல்ல. டீ கம்பெனிரா. லாலு, உலகையாள பிறந்தவனவனோ இவன் தானே. எதிரிக்கும் இவனை பார்த்தால் என்றும் பயந்தானே. நேசம் வைக்க இவனுக்கு இங்க யாருண்டு? நட்பென்று சொன்னால் உயிரை கொடுப்பவன் இவன் தானே. சண்டை போட போனதுனாலதான் இப்படி ஆச்சு. ஒரு இன்ச் மேல போயிருந்தா அப்பவே உன்னோட கதை முடிஞ்சு போயிருக்கும். நல்லதா ஏதாவது வேலை செஞ்சு ஒழுங்கா வாழ கத்துக்கலாம்ல. எங்க ஏரியால நல்ல வேலை பண்றது நாங்க தான். நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. அவனோட ஃப்ரெண்டு தானே நீயும். சிஸ்டர், எனக்கும் நல்லவன் ஆகணும்னு ஆசைதான். கொஞ்சம் பணம் மட்டும் கைக்கு வரட்டும். இந்த வேலையில இருந்து அப்புறம் நான் விலகிடுவேன். டேய், நாங்க வந்துட்டோம்டா. என்னாச்சுடா? ஒண்ணீங்களா இல்லையா அவனை? உன் மேல கை வச்ச ஒருத்தனும் இன்னைக்கு உயிரோட இல்ல மச்சான். நானா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கல. லாலு, இந்த புடி. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒவ்வொருத்தனோட குடலை கிழிச்சு கல்ல கட்டி கடல்ல போட்டாச்சு. அவளை விடுங்கடா போட்டும். சும்மா என்ன தாத்தா, ரொம்ப போர் அடிக்குது போல உனக்கு. டேய், சாரு குடுறா. தாத்தா, சாரு கடிங்க. ரைட், மோட கேக்கறீங்க. ஐயோ காலம் மாறி போச்சு எங்க என்று தெரியல. ஐயோ மழை வெள்ளம் வந்தா எல்லாரும் இங்க ஒண்ணுதான். எப்ப லாலு, உன் வீட்டு வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாமா? நான் உன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்க போலாமாமா? நீ டென்ஷன் ஆகாத மச்சான், நான் தான் இருக்கேன்ல. அம்மா கிட்ட என்னதான் சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ பேசாம அம்மாவை கூட்டிக்கிட்டு வாடா. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விடு. அப்போ லோடு அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ ஜாலியா போய் அம்மாவை கூட்டிட்டு வா.
தரிகட தரிகடதா அடிபிடி சண்டை வெட்டி குட்டு நடந்தா பாக்கா சூப்பர் தான் பம்பரம் போல சுத்தி சுத்தி வந்த அந்த பொண்ண பாக்கத்தா Is it going? Just get that money flowing. No stop, just keep it moving. Morning or afternoon, you hear the trouble calling, but you know how we be ballin'. I try to run, but I keep falling. Never stop, so I keep falling. Life ain't easy, bro. Better play this one, but just run the show. If you really want it, then do it like a pro. I'm gonna do what I gotta do. Every job that I make, I'm safe. Every chance that I take, I pray. Every change that I break, all the moves that I make, all just to get that piece of cake. குதிரைக்கு கொம்பு முளைச்சாக்கா அட குதிரைக்கு கொம்பு முளைச்சாக்கா அது நாடெல்லாம் ஓடி நடந்து வீடெல்லாம் தேடி நடந்து எல்லாரும் குத்தி கொள்ளும் திறமசாலி பந்தயத்தில் என்றும் ஜெயிப்பா அது பார்த்து கிட்டு நிக்கிறவன் சொல்லி சிரிப்பா அட வெற்றி என்று சொல்லிக் ஒரு கிக்கு இருக்கு சரசம் சராரா சின் 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 சா தரரரர கும் தலக்கடி தின்ன தரிகட தின்ன தரிகடா. ஏண்டா லாலு அந்த கீதுவை பத்தி ஒரு பிரச்சனை இல்லடா. பாவண்டா, நல்ல பொண்ணு. அதை கேட்கலடா, அவ ஒரு நல்ல பீஸ்ரா. யாரடா சொன்ன நீ? யார சொன்ன? கொழுப்பதிகமாயிடுச்சு. பாத்தியா இவன் பாட்டில் அடிச்சுட்டு அப்படியே ஃபிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன சார் பணம் உட்காரு உட்காரு. மணி காசு பணம் காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா, கைக்கு கை மாறும் பணமே. டேய் விக்ரம் அப்ஸ்டான்டா. என்னடா உளறற? அவன் எங்கடா போறான்? சும்மா சரக்கு அடிச்சுட்டு தலைக்கு மேல போதை ஏத்திக்கிட்டு ஏதாவது உளறிட்டு இருக்க. விஷ்ணுபுத்தனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான்டா. என்ன பண்றது? டேய் அவன் டேய் புதுனோட ஆளுங்க. வா வா வா, கிளம்பு கிளம்பு. ஆமா ஆமா. என்ன ரம்மா? இல்ல இல்ல. ஒரு பெக்கு ஊத்தவா? ஒரு பெக்கு போடலாம். யா ஷூர். உன் டாடிக்கு நீ சரக்கு அடிக்கிற விஷயம் தெரியும்? ஐயோ, டாடிக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. அவருக்கு தெரியாம 1-2 பெக்கு போடுவோம், அவ்வளவுதான். அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். சித்து, நீ சும்மா தான் வந்தியா? இந்த வழியில வந்ததுனால வந்தோம். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. குட் நைட். ஹலோ சித்து. டாடி, லால் கிட்ட அந்த பேக்கை வாங்கிட்டு வந்துரு. ஓகே டாடி, நான் வாங்கிட்டு வரேன். பேக்கை இன்னும் டாடி கிட்ட கொடுக்கலையா? கொடுத்துட்றோம். இல்லை, அது என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துறோம். என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன? அதெல்லாம் முடியாது. மரியாதையாக கொடுக்கலன்னா நான் டாடி கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். ஆமா, அந்த பேக்கை வேற யார்கிட்டயாவது கொடுத்துட்டீங்களா என்ன? என் ஃப்ரெண்ட் மேல கை வைக்கிறேன். கொஞ்சம் விட்டா ஓரா போற. என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்புறம் யார் மேல சொன்ன காமடிச்சிரு. நீ சித்து. இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப லாலு. ஊட்டு போடா. போறாங்கறல அடி வாங்க போறீங்க. பெருசா டயலாக்ல பேசிட்டு இருக்கான். எனக்கு ஒரு கிளாஸ் ஊத்து.
லாலு பொறிக்க நாய்ங்களா ஒருத்தரை நான் சும்மா விட மாட்டேன்டா சொல்றது இந்த லாலுடா நாளைக்குன்ற நாள் என்னோட வாழ்க்கையில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நாள் இருந்துச்சுன்னா இதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். அது சத்தியம். டேய் இங்க பாருடா மச்சான் கண் திறந்துட்டா. போய் டாக்டரை கூப்பிடு. நீ கொஞ்சம் என்ன தூக்கி விடுறா. நம்ம மேல கை வச்சு ஒருத்தனை சும்மா விடக்கூடாதுடா. முதல்ல உடம்பு சரியாகட்டும். அவனுக்குள்ள பழி வாங்கலாம். அதுக்கு நான் டைம் வரட்டும். நேத்து நடந்தது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? நேத்தா? டேய் நீ கண்ணு முழிக்கவே ஒரு வாரம் ஆயிடுச்சு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? டேய் பயப்படாத. அம்மாக்கு எதுவுமே தெரியாது. அவளையும் நாங்கள் பயமுறுத்தி வச்சிருக்கோம். விசிட்டர்ஸ் எல்லாம் வெளியில நில்லுங்க. பேஷண்ட்க்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். போன ஜென்மத்துல நம்மளோட எதிரிங்க தான் இந்த ஜென்மத்துல நம்மளோட பசங்களா பிறப்பாங்கன்னு உம்மரோட உம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் விஷயத்துல முறை பொண்ணா பிறந்திருக்கா.
ஹலோ. ஓகே. டேய் சீக்கிரம் வா, புதனோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. டேய் லால், நம்மள போட்டதுல புதனோட ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நீ பேசாம இரு. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. கீதா, அம்மா கேட்டாங்கன்னா நான் வேலை விஷயமா இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்ல. எங்க கூட்டிட்டு போறீங்க? பஞ்சாபுக்கு. டேய், அவன் எங்கடா இருக்கான்? அவன் கீழே வார்டுல இருக்கான்டா. டேய் பரதேசி, உனக்கு இன்ஜெக்ஷன் வேற. சீக்கிரம் வாடா. அட வலிய விடுறா. புத்தனோட ஆளுங்க வரானுங்க. சீக்கிரம் வா. போலாம். எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டே இருந்தோம். எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல. கடைசியா நாங்க போய் சேர்ந்த இடம் சேதுவோட வீடுதான். எவ்வளவு நாளா நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கடைசியில இந்த குளத்துல வந்து நிக்கிற. அதான்டா விதி. சரி வா, உள்ள வா. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நான் சொல்லாதது உங்களுக்கு பயந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்லயே அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். வாழ்க்கை என்றும் என்றும் பாடங்கள் சொல்லித்தரும், நாமும் அறிவோம் புதிய பாதை. என் வாழ்க்கை புது அனுபவமே. வாழ்க்கை என்றும் என்றும் பாடங்கள் சொல்லித்தரும், நாமும் அறிவோம் புதிய பாதை. என் வாழ்க்கை புது அனுபவமே. வாசல் திறந்த வசந்த காலம், இலையுதிர் காலம், அதும் ஒரு வாழ்க்கை. ஒன்றாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை இனிமை. இந்த ஊரெல்லாம் சுத்தி நடந்தா அதுவும் சந்தோஷம். தூக்கணங்குருவி போல கூட கெட்டித்தான் இந்த ஊரெல்லாம் வாழ போறேன் நானும் இங்கதான். அட நல்ல மனது அட வேண்டும் எனக்கு, வாழ்வேனே நானும் சந்தோஷமா. அன்னைக்கு அந்த ஓடையில படுத்துட்டு இருந்தப்போ நான் ஒரு வாட்டி கூட நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு புது வாழ்க்கை என் வாழ்க்கையில உண்டாகும். இதுக்கப்புறம் அவனுங்களை எப்படியாச்சும் நான் பழி வாங்கணும். அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் என் முன்னாடி ஒரு கார் வந்துச்சு. மச்சே,
இவன் தானா? என்னடா அது காஷ்மீருக்கு எதுவும் ட்ரிப்பு கிடைச்சிருக்கா என்ன? இது அதெல்லாம் இல்லடா, அந்த பையனோட ட்ரெஸ் தான். எந்த பையனோடது? Boss, Happy New Year! Oh, hey girls, get in. Francis Road. ஏசியா நான் ஏசியா? ஏசி. உங்ககிட்ட லைட்டர் இருக்கா? தீபெட்டி இருக்கு, ஆனா ஏசில ஸ்மோக் பண்ண முடியாது. சார் கிளாஸ் இறக்கிட்டு ஸ்மோக் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓனர் சொல்லியிருக்காரு, அதனால தான். நான் ஏசிலேயே ஸ்மோக் பண்ணுவேன். தீப்பெட்டியை குடுறா. சாரி சார், தர முடியாது. இது நான் புக் பண்ண வண்டி. இதுல நான் ஸ்மோக் பண்ணுவேன், தண்ணி அடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? யாரா? சார் ஒரு நிமிஷம் வெளில வரீங்களா? இவன்தானா என்ட பரதேசி? ஏசில உட்கார்ந்து தான் சிகரெட் குடிப்பியா? புடிப்பியா? சிரிக்கிறது நிறுத்துடா. அவனுங்க ஆளுங்களா இங்க வர போறானுங்க. ஓட்டணும். மச்சான், நாம இங்க விஷயத்தை அவங்கிட்ட நான் சொல்லவே இல்லடா. இங்க நடந்த விஷயத்தை உங்க அப்பங்கிட்ட சொல்லி எங்களை எல்லாரையும் தேடி நீ பாலாருக்கு வந்தன் வை, அடுத்தடி உனக்கு லால் கையால் தாண்ட விழும். இப்போ என்ன பண்ணலான்ற யோசனையில தான் எல்லாரும் அந்த வண்டியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான பதில் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சது. சேது, ஐயோ, இனிமே நம்ம என்னடா பண்றது? எல்லாமே போயிடுச்சு. இது புத்தனோட வேலை போயிடுச்சு. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாம். இனி எங்க தான் போறது? நாம இனி எங்கேயும் போக வேண்டாம். இப்போ உனக்கு சந்தோஷமாடா? என்னடா பண்ண? எல்லாமே போயிடுச்சு. உன் பாக்கெட்ல இருந்தான். இது அந்த பையனோட போன். யாரு கூப்பிடுறது? டிஏடியா? போச்சு, எல்லாம் போச்சு. விஷ்ணு புத்தன் தான் கால் பண்றான். எடுத்து பேசுறா. சித்து, லோட் அந்த வழியா வந்துட்டு இருக்கு. K112905. நீ கொஞ்சம் பாத்துக்க. நான் அப்புறம் கூப்பிடுறேன். லாரி போயிருச்சா மைசன்? லாரி மட்டும் இல்லடா அப்பா, உன்னோட லோடு சேர்ந்து தான் போச்சு. யார் ராணி? நான் யாரு என்னன்றதெல்லாம் உனக்கு போக போக புரியும். இது வரைக்கும் நீ ஆடினது ஆட்டம் இல்லடா. ஆட்டம்னா எப்படி இருக்கணும்ன்றத இனிமே நாங்க காட்டுறோம். மழை விட்டுடுச்சு, நம்ம அப்படியே நடந்து போலாமா? ஆமா கரெக்ட். இதுக்கு மேல இருந்த பஸ் கிடைக்குமான்னு தெரியல.
ஹைவேஸ் வரைக்கும் நடந்து போகலாம். அங்கே ஏதாவது டாக்ஸி வரும், அதை பிடிச்சி போயிடலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நாங்கள் எங்கே நிப்பாட்டினோமோ அங்கேருந்தே முதல்ல இருந்து ஆரம்பித்தோம். புத்தாவோட லோடு எங்களுக்கு வேண்டாம். அவருக்கு இப்போ ஃபெலினியாட் கூட தானே டீல். புத்தனோடதும் ஃபெலினாவோட மேட்ரும் எங்க கிட்ட விட்டுருங்க. இதுக்கு என்ன கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இல்ல, நான் இவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, புத்தனோட லோடு இல்ல, இது என்னோட லோடு. என்னோட லோடு. உள்ளவா தம்பி, உள்ளவா. ஹலோ, எங்களோட லோடுங்க. அதான் ஃபெலினியா கூட டீல் வச்சிருக்கீங்களே. என்ன திமிரா? அப்புறம் உனக்கு அவ்வளவுதான். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. யானையை பார்த்து பயப்படலாம், ஆனா அதோட சாணியை பார்த்து பயப்பட முடியுமா? சாணி 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 இவள மலைகள் தாண்டி ஊருண்டு. ஊருக்கு நடுக்க குலசாமியின் கோவில் உண்டு. மலையை தாண்டி காட்டை தாண்டி வருவாரே, நதியை கடந்து கடலை கடந்து வருவாரே. ஐயோ, காலம் மாறி போச்சு, எங்கே என்று தெரியல. ஐயோ, மழை வெள்ளம் வந்தா எல்லாரும் இங்க ஒண்ணுதான். எதிரிக்கும் இவனை பார்த்தால் என்றும் பயந்தானே. தேவகி, ஹரி வந்துட்டான் பாரு. ஏப்பா ஹரி, நீ ஆள் அப்படியே ஸ்மார்ட் ஆயிட்டியப்பா. எதுக்குப்பா தனியா வந்த? ஒரு ஃபோன் பண்ணினா மாமா ஏர்போர்ட் வந்துருப்பார்ல. அதெல்லாம் பரவாயில்ல. ஏன்பா ஹரி, ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா, நான் வர வழியிலே சாப்பிட்டு. வா. கீது, என்ன படிக்கிறியா? ஆமா. அர்ஜென்டினா தான் என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் டீம். ஆனால் போன வருஷம் அந்த பிரேசில் கப் அடிச்சிருச்சு. ஆனால் 2006 நாங்கள் அதை கண்டிப்பாக திரும்ப எடுத்துருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யார் தெரியுமா? சத்தாம் ஹுசைன் தான். புஷ் நினைச்சா அவரையும் ஈராக்கையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? அப்போ எனக்கு பிடிக்காத விஷயம் நான் உன்கிட்ட சொல்லவா? எனக்கு உன்னோட அப்பாவை, என்னோட தாய் மாமா இருக்கான்ல, அவனை சுத்தமா பிடிக்காது. அவரை துண்டு துண்டா வெட்டி பெட்டியில போற நேரம் வந்துருச்சு. எங்க அப்பாவை பிடிக்காட்டினா எதுக்கு அத்தையை கூட்டிட்டு இங்க வரணும்? வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது உங்க அப்பா செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னு. எனக்கு நாளைக்கு ஏர்லைன்ஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்போ இதை பத்தி யோசிக்கலாம்.
இது போலண்ட்ல வாங்கினதா? ஆமா ஆமா போலாண்டு தான். அப்பா நான் போயிட்டு வரேன். சாமியை கும்பிட்டுட்டு போமா. அதெல்லாம் ஒரு வேண்டாம்மா. ஏமா இந்த ஃபைல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படிதான் நான் இதை நினைக்கிறேன். நீ அவளை கார்ல கொண்டு போய் விட்டு வாயேன். சரிம்மா. டேய் பின்னாடி உட்காரா. பின்னாடி போய் உட்காரா. ஃபிகரை பார்த்தோன்னா ஃப்ரெண்டை கட் பண்ணுறான் பாரு. கீதா நீ முன்னாடி இருக்க. வேண்டாம், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சொல்றது கேளு கேத்து. முன்னாடி வந்து உட்காரு. ஏப்பா என்ன வேணா பண்ணு. அந்த பாபு சுனில் தானே இது? ஹலோ. எந்த தேட்டர்ல? ஓகே, ஷோபா தேட்டருக்கு போயிடலாம்டா. தேட்டருக்கா? எனக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் அந்த பக்கம் போகணும். ஒரு படம் பார்த்துட்டு போனா தப்பு இல்லைல்ல? சீக்கிரம் போங்க. ஏய்யா தள்ளிட்டு இருக்கீங்க? வலியுறு. இடமா இருக்குல்ல, நில்லுங்க. ஓடி போப்பா. என்னையா இது? தள்ளாதீங்க. தம்பி 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 ஐயோ டேய் தள்ளாதீங்கயா. தள்ளாதீங்க. தள்ளாதீங்க. ஏய்யா தள்ளிட்டு இருக்கீங்க? இடமா இருக்குல்ல, நில்லுங்க. இது அட்வான்ஸ் மட்டும்தான். அடுத்த வாரம் மறந்துடாதுன்னு. டேய் மச்சான். அந்த கியூட் சாரி பிளவுஸ் யாரு? தங்கச்சி. யாரோட? இவனோட தங்கச்சி. ஹலோ. ஹாய். பேர் என்ன? கீதாஞ்சலி. இப்போ என்ன பண்ணலாம்? போதும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? உங்களை நாம அன்னைக்கு பாலூர்ல வச்சு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்ப புரியுது. நீங்க இங்க? நான் தான் சார் இதோட ஆளினாலு. அப்ப அவளுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கணுமே. இது என் தாய் மாமன் பொண்ணு கீது, கீதாஞ்சலி. அப்புறம் கிடைக்காம? ஷீ இஸ் ஹைலி டேலண்டட். நாங்க இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். நாளைக்கே ஜாயின் பண்ணலாம்ல? கீழே போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கங்க, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன். சரிங்க சார். தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏய், உனக்கு இந்த வேலை கிடைக்கணும் நீ கடவுளை கும்பிட்டதுனாலலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கும் அந்த ஆளுக்கு ஒரு பந்தம் அந்த மாதிரி. ஏண்டா சாவியை கொடுக்க மாட்டியா? சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன். இந்தா வாங்கிக்கோ. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் செய்யாதீங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். சரி, பயப்படாத. அப்ப நாளைக்கே வீடை காலி பண்ணி சாவியை ஜோசப் கிட்ட கொடுத்துரு. ப்ளீஸ் சாவி நான் கொடுத்துறேன். அமைதி அமைதி அமைதி. பில்லு
வில்லு Will you டா will you டா will you marry me? நான் இல்ல அவன். will you marry me? இல்ல. இந்த வேலை கண்டிப்பா எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் நேத்து அப்படி சொன்னேன். முதல்ல நீ நல்ல வேலைக்கு போ, அப்புறம் நான் இதை பத்தி யோசிக்கிறேன். வாழ்க்கை ஒன்றும் சினிமா கிடையாதுல்ல, ஒரு ரவுடிய ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்கு. வாழ்க்கையில இது வரைக்குமே இங்கிலீஷ் படம் பார்க்காத நெல்சன் இன்னைக்கு ஒரு நாளுக்காக அவன் பார்த்த படத்தோட லிஸ்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கே இல்லை. ஆனா அது வந்து முடிஞ்சது இதோ இந்த மாதிரி. சரி, கொடுத்த காசுக்கு வீட்டை போடுங்க. வாசம் வருவது ஏனோ, அந்த பறவைகள் போகும் திசையதின் கூடோ. I don't understand what's going on. What's with you, brother? I really don't like the way your people is dealing with me. Come on, Felony. I guarantee you will get more than what you have asked for. 2 of my lords will be under your belt. இது எல்லாமே அந்த லாலோட வேலை. நேத்து மழையில முளைச்ச காளானுங்கடா அவனுங்க. எவ்வளவு ஆடுறானுங்கன்னு பாப்போம். உனக்கு ஸ்டஃப் வேணுமான்னு கேக்குறான்டா. எவ்வளவு? 1000 रुपया, 1000 rupees only. இது மொத்தமே 10,000 ரூபா தான். நம்ம துட்டு வச்சுட்டு 1000 சொல்லிட்டு இருக்க. 1000 ரூபா போட. லாலு, என்ன விட்டுடு. நீ பப்ல இருக்குன்னு தெரிஞ்சுதானே நாங்க உன்னை தேடி அங்க வந்தோம். சொல்றா. டேய் மச்சி, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அது பரவாயில்ல, அதுக்காக தானே உனக்கு நாங்க இப்ப கொடுத்தோம். போட்டோம் மச்சி, போட்டோம். நீ பண்ணது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாதுல்ல. அமைதியாரு. டேய் மச்சி, என்ன எப்பறம் நீங்க தூக்குனீங்க? கோகினூர் லீலா. இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அவளை கண்டிப்பா விடவே மாட்டல்ல, கரெக்ட் தானே?
ஃப்ரெண்டுன்றனால தான் இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சிருந்தோம்டா. இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. வாடா. காற்றின் வேகம் போல இவன் பார்வை, அந்த சோளப்பூவும் பொன்னிறமணியும் நாளோ, பொன்வானத்தில் நட்சத்திரம் பொழிகின்றதோ, விண்மேகங்கள் மழையாய் மண்ணில் வந்ததோ. சுரபி, லோடு வந்துருச்சா? இல்ல, லோடு எப்போ வரும்? ஓ, ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். அந்த ஆளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எங்கடா இருக்கீங்க? நாங்க வாய் மூடுங்க. ஓகேடா மச்சி. நட்சத்திரம் பொழிகின்றதோ, விண்மேகங்கள் மழையாய் மண்ணில் வந்ததோ. அத்தா, தோ ஹரி வந்தாச்சு. என்னாச்சு அப்படியே அங்கே நின்னுட்டீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. ஹரி மாமா, டீ சீக்கிரமா குடிங்க, டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். போதுமா? இன்னொரு கப் கூட தரவா? இல்ல, போதும் போதும். நம்ம வீட்டுக்கு போலாம் ஹரி. இங்க என்னதான் நடக்குது? யாராச்சும் கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? நான் சொல்றேன். உனக்கு தெரியாதா அது? உன் ஆபீஸ்ல இருந்து நான் 6 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கேன்னு. அது இப்போ வட்டிக்கு மேல வட்டி ஏறி 10 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. உன் கூட வந்தவன் தான் சொன்னா நீ அந்த கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறேன்னு. அதனால தான் நான் காசே கட்டாம விட்டேன். யார் நெல்சனா? இது எதுவுமே எனக்கு தெரியாது மாமா. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கும். அதான் அந்த லோனை நான் இனிமே அடைக்க வேண்டாம்ல. அவன் லோனை கட்ட வேணாம்னு சொன்னாலும் நாம அங்க நேரா போய் கன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஆனா அதுக்கு எதுக்கு நான் வரணும்? ஓ, அதுவா? ஆட்டோக்காரர் தண்டமா 100 ரூபாய் கொடுப்பாங்களா என்ன? எல்லாம் உன் ஃபியூச்சருக்காகத்தான். நீயும் ஆபீஸ்லாம் ஒரு தடவை பார்க்கணும்ல. இப்ப புரியுதா? நிறுத்துப்பா. எவ்வளோப்பா ஆச்சு? 100 ரூபா. வா. ஏமா, நீ அதிர்ஷ்டசாலிதான். மேனேஜர் இருக்காரா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? நான் மேனேஜரோட தாய் மாமன். எனக்கு எதுக்குமா அப்பாயின்மெண்ட்? சார் வரதுக்கு 12 மணி ஆகும். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு என்ன? வெயிட் பண்றோம். வா.
ஜிலு ஜிலுன்னு தான் வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, செம்மையா சம்பளம் வரும் போல இருக்க மாசம். சார் வந்துட்டாரு. ஓ சரி சரி. தம்பி லாலு, ரொம்ப நேரமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சாரி மாமா, என் ஃப்ளைட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க உள்ள உட்காருங்க. சரி. எட்டாவது ஃபெயில் ஆனா ஐஏஎஸ் எழுத முடியாதுன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் உனக்கு நல்ல வேலையில் இருக்கிற புருஷன் தான் வேணுன்றதுனால நான் இந்த கம்பெனியோட ஷேரை கொஞ்சமா வாங்கிட்டேன். இப்போ எனக்கு மாசம் 3 லட்சத்துக்கு மேல வருமானம் வரும். இனி இந்த தெலுங்கு சினிமால வர மாதிரி ரவுடி ஹீரோக்குல ஹீரோயின் லவ் பண்ணலாம்ல. இன்னைக்கு பேங்க்ல பேண்டு மேனம்லாம் இருந்துச்சுன்னா என்னோட பதில் அன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்திருக்காது. கடலின் அலையின் ஓசையைப் போல காதலே உந்தன் சப்தங்களே என்னை கொல்லுதே. இங்கே தான் ஒலிகள் என்னை சிலையாக்குதே. காதல் தான் யாரோ வந்து சொன்னதே. நானும் இங்கே மெல்ல உன் மனதில் விழுந்தேனே. கண்ணுக்குள்ள புதுவிதமான காட்சிகள் வந்ததே. காதில் புதுவிதமான பாடல் கேக்குதோ. கனவுகள் பங்கிட காதல் சொல்லிட எந்த மனதுக்குள் தேடிய உன்னை நான் நிறுத்துறியா? என்னடாச்சு? இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பாட்டை கேள்றான். டேய், நீ போயிட்டு ஒரு பொக்கே வாங்கிட்டு வரியா? இப்போ எதுக்கிட்ட நமக்கு பொக்கேலாம்? நீ போய் வாங்கிட்டு வாடா, ஒருத்தர் கொடுக்கணும். சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. வேணும்னா நீயே போய் வாங்கிக்க. ஓ டேய், கொஞ்சம் போடா, போய் வாங்கிட்டு வரியா? எதுக்குடா என் கள்ள செவப்பா? டேய், போயிட்டு வாடா. போகட்டுமா? சிவபூஜையில எதுக்கு கரடின்னு தானே என்ன துரத்துற? என்னடி காசு எடுத்துட்டு வரல, ஒரு நிமிஷம் இரு. டேய் மச்சி, காசு கொடுக்கலடா. டேய் நீ ஏறா. தோறடா. டேய் டேய் இன்னைக்கு இருக்குடா பண்ணி. லால் லாலே லாலே லாலே
ஆயிரம் வருஷம் வாழ்றதுக்கு வரம் வாங்கின மனுஷன் கிடையாது குருடி. ஒரு எல்லையே இல்லாத பயணமா இருந்தது எங்களோட வாழ்க்கை. ஒவ்வொரு வாட்டி பின்னாடி போறப்பவும் அது ஒவ்வொரு பாதையை நோக்கி போச்சு. அவன் ரத்தம் காயறதுக்குள்ள நான் பழி வாங்கிட்டேன். எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா. வணக்கம் சார். இவ்வளவு பெரிய கஞ்சா வேட்டை நடத்திருக்கீங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாளாவே கஞ்சாவை விவசாயமா பண்ற இந்த இடத்த போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? நிறுத்துங்க சார். யோ சார் 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 வாயா சார், நம்ம அப்புறம் பார்க்கலாம். போங்க போங்க, சீக்கிரமா தண்ணி ஊத்துங்க. வா வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்கடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வந்து தண்ணி ஊத்துங்க. எல்லாம் எரியறதுக்குள்ள சீக்கிரம் போய் அணைங்க. அதோ சார். இனி எப்படி வளரணும்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். புத்தன் அளவுக்கு முன்னேறினதுக்கு அப்புறம் மேல பாக்குறப்போ வேற யாரையுமே தெரியல. 16 வருஷமா புத்தன் உருவாக்கி வச்சிருந்த சாம்ராஜ்யத்தை
ஒரே நைட்டோட என் கால் கடியில் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் தைரியமும் திறமையும் இருந்தா யார் நினைச்சாலும் போய் அடைய முடிகிற மலை. அதோட உச்சியில தான் நான் இருந்தேன். அண்ணன் நேத்திக்கு வந்திருந்தாரு. இதுக்கு மேல இதை ஏன் தள்ளி போடணும்னு சொன்னாரு. அம்மா, நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? வேற யாரை பத்திப்பா சொல்லுவேன்? நம்ம கீதாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். வர தை மாசம் நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஆனா இப்போ நீங்க தான் எனக்கு எல்லாமே. அது உங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்து இல்ல, எந்த நரகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன். கடைசி வரைக்கும் நீங்க என்ன நேசிச்சா மட்டும் போதும் எனக்கு. ஹரி, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. வர தைல தானே நல்ல முகூர்த்தம் சொன்னீங்க? அட, யார் இது? சச்சி சாரா? என்ன சார் இந்த பக்கம்? புது கமிஷனர் சார்ஜ் எடுத்திருக்காரு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நான் சேது கிட்ட சொல்லி தேவையானதாங்க அனுப்பிச்சிடுறேன். அது இல்ல, ஆளு கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடியவர். கொஞ்சம் நேர்லயே போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் போய் பார்க்குறேன். அப்படின்னா நான் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். ஒய்ஃபு பசங்களாம் காத்திருப்பாங்க. சரி, ஓகே. சச்சி, ஒரு நிமிஷம். இது பசங்களுக்கு கொடுத்துருங்க. எனக்கு என்ன, பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. எல்லாம் ஓகே அடிச்சு போல இருக்கு, அப்படித்தானே? கமிஷனர் இல்லையா? சார் மீட்டிங்ல இருக்காரு, மேலே போய் வெயிட் பண்ணுங்க. சரி. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் உள்ள நட்பை பாதுகாப்பேன் என ஃபாரின் மினிஸ்டர் கூறியிருக்கிறார். நீலகிரியில் இன்று போலீசும் ஆன்டி நட்காட்டஸும் சேர்ந்து நடத்திய வேட்டையில் 250 ஏக்கருக்கான காட்டு பகுதியில் கஞ்சா வளர்த்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட 4 பேரை போலீஸ் அரெஸ்ட் செய்துள்ளது. அபுபக்கர், சேதுநாத், ஜோஸ் மற்றும் லாலு என்கிற ஹரிலாலை அரெஸ்ட் செய்துள்ளார்கள். அந்த கூட்டத்தில் 3 பேர் தப்பியுள்ளதாக போலீஸ் கூறுகிறது. தற்போது போலீஸ் அவர்களை வலை வீசி தேடுகிறது. இவற்றை கமிஷனரே கூறியுள்ளார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
சச்சி, நம்ம டிபார்ட்மெண்ட்ல அதிகமா இருக்கிறதே பிரைபரி தான். இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவேசம் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடக்கூடாது. இங்க இருக்கிற முக்கியமான ட்ரக் டீலர் தான் விஷ்ணுபுத்தன். அரசியலையும் போலீஸ்லயும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவர் அரெஸ்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. We will get evidence, sir. எவிடன்ஸ்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஆள் இறந்துட்டான்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். ஸோ வைப் அவுட் ஆல் தி லிங்க்ஸ் இன் த செயின். நேரடியாக புத்தன் அப்ரோச் பண்ண வேண்டாம். We need an undercover operation. புத்தா தான் என்னோட டார்கெட். ஆனால் அந்த ஆளை விட ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டு இருந்த உன் பின்னால நான் ஓட ஆரம்பித்தேன். இனிமே நீ வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். நீ நினைச்ச என்னால் தூக்கில் போட முடியாதுல்ல. மிஞ்சி போனா 1-2 வருஷம். வருஷத்தோட கணக்கெல்லாம் கோர்ட்டு தீர்மானிக்கும். அப்புறம் நீ உள்ள போனா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சச்சி சார், உங்களுக்கு 2 பொம்பளை பசங்கள்ல? லாலு, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். அதோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கார்டு உனக்கு நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். லாலு, நம்ம இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படிதானே? 1000 எதிரிங்களுக்கு சமமா உன்ன மாதிரி ஒரு நண்பன் எனக்கு இருக்கானே. பார்க்கலாம். நான் செஞ்ச கொலைக்கான எவிடன்ஸை சச்சியால உருவாக்க முடியல. ஆனா மற்ற கேஸோட காரணத்தினால கோர்ட் எனக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. லாலு, நீ இன்னைக்கு ரிலீஸா? ஆமா, ஆனா திரும்ப வருவேன். மச்சான், நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவேன். அவனுங்க சொன்ன மாதிரி இல்ல. அவனை நான் கண்டிப்பா கொல்லுவேன். என்னோட இளமை முடியறதுக்குள்ள வயசான மாதிரி ஆயிடுச்சு என்னோட மனசு. 2 வருஷம் முடியறதுக்குள்ள 2 ஜென்மமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து இல்ல, எந்த நரகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன். அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பொண்ணுக்கு பணம் தான் முக்கியம்.
அப்பாக்கு தப்பாம பிறந்த பொண்ணு. எனக்காக காத்திருக்க ஒரு ராஜ்யமோ ஒரு ராணியோ இல்லை. அதெல்லாம் என் கை கெட்டாத தூரத்துக்கு போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்மா. இனிமே அந்த மாதிரி பண்ணுவியா? ஆம்பளை பசங்க அழுதா அது அசிங்கண்டா செல்லும். நீ கண்டிப்பா வெளியே வரணும். அம்மா இருக்கேன். பரவாயில்லடா செல்லும், பரவாயில்ல. அம்மா இருக்கேன்ல. இனிமே என் புள்ள அந்த மாதிரி செய்ய மாட்டான்ல? இல்ல செய்ய மாட்டேன்ல என் தங்கம். அம்மா காத்துக்கிட்டு இருப்பேன்டா. கண்ணை தொடச்சுக்காரி. அதுக்கப்புறம் இருந்த 3 வருஷம் 3 நிமிஷம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏதாச்சும் வேலையா இருக்காங்களா இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரியல. இன்னைக்கு நான் யாரையும் அங்கே பார்க்கல. சம்பவம் பண்ண வந்திருக்காங்க. நீ ஓடிட. நான் வீட்டுக்கு போகணும். நான் எப்படி வீட்டுக்கு போயிடுவேன்? லாலு, இது எனக்கு கிடைச்ச முதல் வேலை. சித்து,